ஒரு நாட்டில் பில்லியன் டாலர் மதிப்பிலான தங்கம் மற்றும் செப்பு இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படி ஒரு நாட்டில் இருக்குதாம். இது தொடர்பில் வல்லுநர்கள் கணித்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது தொடர்பில் பார்க்கலாம் வாங்க. தெற்காசியாவின் இயற்கை எழில் கொஞ்சும் நாடான லாவோஸ் தற்போது அங்கு நடந்து வரும் ஒரு திக் மீட்பு போராட்டத்தால் சர்வதேச ஊடகங்களின் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. கைவிடப்பட்ட தங்க சுரங்கம் ஒன்றிற்குள்ள புதையல் தேடி சென்றிருக்கிறாங்களாம் உள்ளூர் கிராமவாசிகள். திடீரென்று வெள்ளத்தால நிலத்தடி குகைக்குள்ள சிக்கிக் கொண்ட சம்பவம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. லாவோஸ் நாட்டின் 70% நிலப்பரப்பு கரடுமுரடான மலைகளாலும் அடர்ந்த காடுகளாலும் சூழப்பட்டிருக்குது. ஆனால் இப்பகுதிகளின் அடியில பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் மற்றும் செம்பு இருப்பு உள்ளதாக புவியியல் வல்லுநர்கள் கணித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக உலகின் முன்னணி சுரங்க நிறுவனங்கள் லாவோஸில் போட்டி போட்டுக்கொண்டு முதலீடு செய்து வருகிறது. மலை பாறைகளுக்குள் செம்புடன் கலந்திருக்கும் தங்கம் இது அதிநவீன இயந்திரங்கள் மூலம் வெட்டி எடுக்கப்படுகிறதாம். பல நூற்றாண்டுகளாக மேகாங் நதி மற்றும் அதன் துணை நதிகளின் மணலில அடித்து வரப்பட்டு தேங்கும் தங்கம் இதனை உள்ளூர் கிராம மக்கள் இன்றும் தங்களுடைய பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி தேடி எடுக்கிறாங்களா? அதிகாரபூர்வ புள்ளி விவரங்களின்படி லாவோஸில் இன்னும் முழுமையாக ஆராயப்படாத நூற்றுக்கணக்கான டன் தங்க இருப்பு இருக்குதாம். சன்னாஹெட் மாகாணத்தில் உள்ள செஃபோன் சுரங்கம் லாவோஸின் மிகப்பெரிய தங்க வேட்டை களமாம். இங்கு சுமார் 238 டன் தங்கம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்குது. தற்போது இங்கிருந்து ஆண்டுக்கு 6 டன்னுக்கும் அதிகமாக தங்கம் எடுக்கப்படுகிறதாம். அதே போல சாய் சோம்புன் சுரங்கத்தில் சுமார் 100 டன் தங்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. லாவோஸ் நாடு ஆண்டுக்கு மொத்தம் 8 முதல் 10 டன் தூய தங்கத்தை உற்பத்தி செய்யுது. இதன் மூலம் வருடத்திற்கு சுமார் 800 முதல் 950 மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் 7000 முதல் 8000 கோடி வருவாய் ஈட்டப்படுகிறார். இந்த தங்கத்தை சீனா, தாய்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் அதிக அளவில் இறக்குமதி செய்தாம். நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்தாலும் கிராமப்புற மக்களின் வறுமை நீங்கவில்லை. இதனால பெரிய நிறுவனங்கள் தோண்டிவிட்டு சென்ற பழைய சுரங்கப்பாதைகள் மற்றும் ஆபத்தான நிலத்தடி குகைகளுக்குள்ள உள்ளூர் மக்கள் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களுமின்றி சட்டவிரோதமாக நுழைந்து தங்கம் தேடுகிறாங்களாம். இந்த பேராசையே பல நேரங்களில் அவங்களுக்கு மரணக்குழியாக மாறுதாம். கடந்த மே 20 அன்று சைசம்பூன் மாகாணத்தின் லாங்செங் பகுதியில் உள்ள பழைய சுரங்கத்திற்குள்ள 9 கிராமவாசிகள் தங்கம் தேடி சென்றிருக்கிறாங்களாம். துரதிர்ஷ்டவசமாக பெய்த கனமழையால குகைக்குள்ள திடீரென்று வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டு நுழைவாயில் முற்றிலுமாக அடைக்கப்பட்டிருக்குது. கடைசி நேரத்தில் தப்பிய ஒரு நபர் கொடுத்த தகவலின் பேரில் தான் மீட்பு பணிகளே ஆரம்பிக்கப்பட்டதாம். ஆனால் சேரும் சகதியுமாக இருக்கும் அந்த பகுதிக்குள்ள செல்வது உள்ளூர் அதிகாரிகளுக்கு பெரும் ஒரு சவாலாக மாறியதாம். லாவோஸ் அரசின் அவசர கோரிக்கையை ஏற்று குகை மீட்பு பணிகளில் உலக புகழ்பெற்ற தாய்லாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், மலேசியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளை சேர்ந்த நிபுணத்துவம் மிக்க குகை மூழ்காளர்கள் தற்போது களமிறங்கி இருக்கிறாங்களாம். குகைக்குள்ள ஆக்சிஜன் அளவு மிக குறைவாக இருப்பதும் தொடர்ந்து பெய்து வரும் மழையும் மீட்பு பணியை ஒவ்வொரு நிமிடமும் மரண போராட்டமாக மாற்றியிருக்குது. சில நாட்களுக்கு முன்பு சிலர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை உயிருடன் மீட்கும் பணி
நடைபெற்று வருகிறதாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.